மணிமாறன் என்கிற மணி இவன்தா இந்த கதையோட நாயகன். வயசு 25. கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்குறான். இவன் படிச்சது எல்லா பசங்க பள்ளித்தா. ஒரு நார்மலா படிக்குற மாணவன். இவன் படிச்சது ஆண்கள் பள்ளி என்பதால் பெண் நண்பர்கள் அவோலோவா கிடையாது, ஆண் நண்பர்கள் மட்டும் தா அதிகம். இவன் ஒரு நல்லா கபடி விளையாடுவீரன். இவன் கபடி விளையாடுறதனாலேயே இவன் உடம்பு நல்லா காட்டு மஸ்தா இருக்கும். இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் என்பதால் எந்த சம்பவம் பண்ணும் பழக்கமும் கிடையாது. உன்ன தவிர பசங்க கூட சேர்ந்து சம்பவம் படம் பாக்குறது, சம்பவம் கதை படிச்சு சுண்ணாம்பு அடிக்குறதுன்னு இருந்த. இவனை பத்தி போக போக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம காதையோட முதல் நாயகி இவன் அம்மா கீதா. வயசு .42. முற்றுப்புள்ளி. இவங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. இவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் தானா சுண்ணாம்பு அடிக்கும். இவங்களுக்கு இவன் பையன் உசுர ஒரே புள்ள வேற. இவங்களுக்கு அவங்க புருஷன் வாழ்க்கையிலும் சம்பவம் விஷயத்தில் எந்த குறையும் கொடுக்கல. அடுத்து இரண்டாவது கதாநாயகி சத்யா. வயசு 38. அவன் படிக்கிற காலேஜ்ல டீச்சர். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் 8வது படிக்குறான். இவங்க அந்த காலேஜ் குயின். மொத்த காலேஜுக்கும் இவங்க கூட சம்பவம் பண்ணணும்னு ஆசை. இவங்க புருஷன் பையன் கூட சந்தோஷ வாழ்ந்து வந்தாங்க. இவங்களுக்கும் இவங்க புருஷன் நல்லா சம்பவம் பண்ணன். இவங்க தான் மெயின் கதாபாத்திரம். கௌதம் சந்தியாவின் மகன். கணேஷ் சத்யாவின் கணவன். இவன் ஒரு பொறியாளன். ராம் கீதாவின் கணவன். இவனும் வேலை பாக்குறான். கணேஷ் மற்றும் ராம் இருவரும் நண்பர்கள். மணி இப்ப இருக்கிற வீடு கணேஷ் கட்டி கொடுத்தது. நம்ம ஹீரோ வழக்கம் போல கல்லூரி கவும்பி போற. அவன் அம்மா அப்பா எல்லாம் வழக்கம் போல வேலைக்கு போறாங்க. அங்க கல்லூரியில பசங்க கூட சேர்ந்து நல்லா கல்லூரிய சுத்தி வர. அப்ப அங்க இருந்த பசங்க சத்யா டீச்சர் பத்தி புகார் பண்றாங்க. இவன் அத பத்தி கவலைப்படமா அமைதியே உட்கார்ந்துருக்கான். இவனுக்கும் சம்பவம் பண்ண ஆசை தா, ஆன வெள்ள சொல்லிக்கலாம். நேத்தி வாரத்துல ஒரு நாள் தா சுண்ணாம்பு அடிப்ப. நேத்தி அவன் சம்பவம் வீடியோ பார்த்து சுண்ணாம்பு அடிக்கும் போதும் அவங்க அப்பா வந்துட்டாங்க. அதனால அவன் சுண்ணாம்பு அடிக்கல. அவன் சுண்ணாம்பு அடிக்காது நாளா அவன் கிடப்பாறை நல்லா ஸ்ட்ராங் ஆக இருந்துச்சு. என்னைக்கு இல்லாம டீச்சர் கூட சம்பவம் பண்ணணும்னு நினைசன். சுண்ணாம்பு அடிச்சு விட்ட அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இத்தனை நாளா சம்பவம் வீடியோ பார்த்து சுண்ணாம்பு அடிச்சதுனால் என்ன பண்ணறதுன்னு தெரியல அவனுக்கு. என்ன அவன் மொபைல் அவன் நண்பன் கிட்ட கொடுத்துட்டான் மறந்து. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கண்ணா மூடி கிட்டு சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சா ஒன்னும் உதவலா. அப்புறம் அப்படியே டீச்சர் நினைச்சு சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சா. அவங்க முகத்தை நினைச்சுக்கிட்டு சுண்ணாம்பு அடிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல சத்யா சத்யான்னு கத்திக்கிட்டே சுண்ணாம்பு அடிச்சு விட்டான். இவன் சத்யா சத்யான்னு கத்துனத பக்கத்துல இருக்க பசங்க காதுல வாங்கிட்டாங்க. அந்த பசங்க யாருன்னு வெளில வந்து பாக்குறதுக்குள்ள இவன் வேற ரூம் உள்ள போயிட்டா. அப்புறம் அவன் கிளாஸ் போன. அங்க அவனுக்கு பாடம் கவனிக்கிற இஷ்டம் இல்ல. இவன் சத்யா டீச்சர் பத்தி யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த. அப்பதான் அவங்க பீரியட் போல அவங்க இவன் கிளாஸ்க்கு வந்தாங்க. இவன் ஏற்கனவே அவங்க யோசனையில இருந்ததுனால அவங்க பார்த்த உடனே சுண்ணாம்பு அடிக்கணும் தோணுச்சு. அப்புறம் கல்லூரி முடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு கவும்புனா. அப்ப அவங்களும் வந்தாங்க. அவங்க நடந்து வர பார்த்துக்கிட்டே அப்படியே நின்னு போற வழி புல்லா அவனுக்கு இவங்க நிக்கிற மாதிரி தா தெரிஞ்சு. வருந்தப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போன. வீட்டுக்கு போன அங்க இவங்க அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்து இருந்தாங்க. இவன் போய் காலிங் பெல் அடிச்ச. அப்ப அவங்க வந்து கதவை திறந்தா உடனே அவங்க அம்மாவா பார்த்து அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்னு. அன்னைக்கு அவங்க முகத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தாங்க. நான் போய் டிரஸ் மாத்திட்டு வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சா அம்மா சமையல் செஞ்சுக்கிட்டே இருந்த. அப்புறம் சாப்பிடு தூங்க போயிட்டா. கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிட்டு படுத்த. ஆனை எனக்கு தூக்கம் வரல. அப்படியே பிறண்டு படுத்த. அப்பையும் தூக்கம் வரல. காலையில டீச்சர் நினைச்சு சுண்ணாம்பு அடிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி என்று கிடப்பாறையா எடுத்து சுண்ணாம்பு அடிச்சான். வரல. சரி என்று அம்மாவை நினைச்சன். அப்படியே சுண்ணாம்பு அடிச்சான். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு 2 தடவை சுண்ணாம்பு அடிச்சதுனால காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டா. காலையில எழுந்துருச்சு. மணி பார்த்த 8 ஆகுச்சு. அம்மா கிட்ட டீ கேட்ட கேக்குறப்பா அவங்க முகத்தை பார்க்கவே இவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு.
ஆனா இன்னொரு மனசு அம்மாவா சம்பவம் பண்ண சொல்லுச்சு. அப்புறம் அம்மா வேலைக்கு போயிட்டங்க, இவனுக்கு காலேஜ் லீவு. இவனும் கடைக்கு அப்படி இப்படி ஊரை சுத்திட்டு வந்து படுத்துட்டேன். ஈவினிங் கிரவுண்டுக்கு விளையாட போன. இவனுக்குன்னு தனி டீம் கிடையாது. எந்த டீம்ல கூப்பிடுறாங்கோலோ அந்த டீம்ல விளையாடுவ. ஆனா இவன் அங்க வர சின்ன பசங்களுக்கு இவன் தா கபாடி சொல்லி தருவன். அண்ணா நேத்தியும் நீங்க விளையாட வரல, காலையிலையும் வரல அப்படி நம்ம கௌதம் கேட்ட. உடம்பு சரி இல்லட்டா அத வரலன்னு சொல்லி சமாளிச்ச. என்ன நெத்தித்தா இவங்க அம்மாவா நினைச்சு சுண்ணாம்பு அடிச்சேன். அப்புறம் இங்க அம்மா நினைச்சு சுண்ணாம்பு அடிச்ச, அத வரலன்னு சொல்லவா முடியும்னு நினைச்சு கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த பசங்களுக்கு அவன் பிராக்டிஸ் ஆரம்பிச்சா. முடிச்சிட்டு இவன் வீட்டுக்கு கிளம்புறாமப, அண்ணா என்னைய இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க வீட்ல விட்டுருங்க அண்ணான்னு கேட்ட. அவனும் சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போன. ஆனா அவனுக்கு தெரியாது கௌதம் அம்மா தா இவன் டீச்சர்னு. அவங்க வீட்ல இறக்கி விடும் போதும் தா இவனுக்கே தெரியும். இவன் அவனை அவங்க விட்டல வீட்டிட்டு கவும்புறப்ப சத்யாவா பார்த்து அவனை ஃப்ரெஷ் ஆகி வர சொல்லிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கௌதம் அவனை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அம்மா அந்த அண்ணாதா என்னடாயா கோச்னு சொன்ன. என்னடா சொல்லுற, இவன் உனக்கு கோச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாமா, அந்த அண்ணா செம்ம பிளேயர். 2 தடவை தமிழ்நாடு டீமுக்கு விளையாண்டுருந்தாங்க. கௌதம் சொன்னதை அவங்களால நம்ப முடியல. என்ன காலேஜ்ல இவன் அமைதியா தானே இருப்பானத இவங்களால நம்ப முடியல. சரிடான்னு சொல்லிடு, இவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இங்க பைக்ல போறப்ப அவங்கள நினைச்சு கிட்டே வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போன அம்மா ஏதோ ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருந்தாங்க. போயிட்டு டீச்சர் அப்புறம் அம்மாவா நினைச்சு சுண்ணாம்பு அடிச்ச. ஆனா அவனுக்கு சுண்ணாம்பு வரல. அடுத்த நாள் சண்டே என்பதால் அவன் பொறுமையாவே எழுந்தன். அம்மாவும் வேலைய எல்லாம் முடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த. சாப்பிடு அம்மா கூட உட்காந்து இவனும் டிவி பார்க்க ஆரம்பிச்சா. டிவி பார்க்குறப்ப இவன் அப்புறம் 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. இவன் ரூம்க்கு வந்துட்டான். தூங்கலான்னு பார்த்த தூக்கம் வரல. பெட்ல படுத்துக்கிட்டே யோசிச்ச, நம்ம காலேஜ்ல எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, நமக்கு நம்ம அம்மாவையும் இந்த டீச்சரையும் பிடிக்குதுன்னு தெரியலையே யோசிச்சுக்கிட்டு படுத்து இருந்தான். மனசு 1, என்ன உனக்கு உங்க அம்மாவா ரொம்ப பிடிக்கும். மனசு 2, அதுக்குன்னு அம்மாவையும் அம்மா வயசு உள்ள வங்காள சம்பவம் பண்ணணுமா. மனசு 1, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீ உங்க அம்மாவா பார்த்து வளர்ந்தவன். அதனால தா உங்க அம்மா சாணத்துல வைக்க வேண்டியே அந்த சத்யா அவங்களையும் உனக்கு சம்பவம் பண்ண தோணுது. மனசு 2, நீ சொல்லுறது உண்மை, நூ கூட வச்சிப்போம், அதுக்கு நான் அவங்களால சம்பவம் பண்ண முடியுமா. என் காலேஜ்ல தா பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க மேல ஏன் எனக்கு ஏதும் சம்பவம் பண்ண தோணல. மனசு 1, இப்ப உங்க அம்மா உங்க அப்பாவை தவிர வேற யார் கூடயாவது சம்பவம் பண்ணி இருக்காங்களால இல்லல. அந்த மாதிரி தா உனக்கு வரப்போற பொண்டாட்டி உனக்கு உண்மையை சம்பவம் பண்ணிட்டு இருக்கணும் நீ ஆசைப்படுவ. மனசு 2, சரி நீ சொல்லுற படியே வரும். ஆனா இவங்களுக்கு தா கல்யாணம் ஆகிடுச்சுல. மனசு 1, கல்யாணம் ஆகிடுச்சு தா இல்லன்னு சொல்லல. அதனாலதான் அவங்க கல்யாணம் ஆகியும் அவங்க புருஷனுக்கு மட்டும் தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அத உனக்கு சம்பவம் பண்ண தோணுது. இவனும் ஒரு முடிவு எடுத்தனர்.